எத்தனையோ பாடல்கள் எண்ணற்ற பாடல்கள் இருந்திட்டாலும் ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்ப்பது எவ்வளவு சிரமம் என்று ஒரு தாய்க்குத்தான் தெரியும். நமது நாடே தாய் நாடு. அதுபோல் ஒரு தாயின் பெருமையை பாடிவிட்டு கதைக்கு செல்ல. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. அன்பாளனா அள்ளி அணைச்சு ஒன்னாருண்டா சொல்லி முடிக்க பட்டியல சொல்லட்டுமா, பட்டகடன் சொல்லட்டுமா, பட்டியல சொல்லட்டுமா, பட்டகடன் திண்டிடுமா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. கொண்டு வந்து தந்தால் என்ன, ஒன்றும் இன்றி வந்தால் என்ன. கொண்டு வந்து தந்தால் என்ன, ஒன்று இன்றி வந்தால் என்ன. ஒரு நாளும் உள்ளம் பிந்து நுந்ததுண்டோ, மண்ணும் பொண்ணும் தந்தால் என்ன, வானம் பொய்யும் போனால் என்ன. ஒரு வேலை இல்லை என்ற உண்டா உண்டா. பட்டியல சொல்லட்டுமா, பட்டகடன் தீண்டிடுமா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. காந்தியத்தான் பெற்றால் என்ன, பட்டியல சொல்லட்டுமா, பட்டகடன் தீண்டிடுமா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. சொந்தம் என்று வந்தவளே ஆத்தா, இந்த பிஞ்சு மனம் வெந்ததடி ஆத்தா. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் திருப்பிதழி. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் திருப்பிதழி. பச்சை நிறம் அவள் திருமேனி, பவள நிறம் அவள் செவ்விதழி. மஞ்சள் முகோ மண்ணை தேவி முகோ, மஞ்சள் முகோ மண்ணை தேவி முகோ. பெண்மை நீரம் அவள் திருவுள்ளோ,
மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாதவன் வடிவம் அது கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை முகம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் பாசமென்று மறை கொடுத்தே பக்தி எனும் திருநூல் எடுத்து அதில் பாசம் எனும் ஒரு மலர் கொடுத்து சக்தி என்னை ஒரு சரம் கொடுத்தே சக்தி என்னை ஒரு சரம் கொடுத்தே சாத்திரிலே ஒன்ற திருவடிக்கு மல்லர்களிலே பல நிறம் கல்வி மாதவன் திருவுள்ளம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கல்வி திருமாலவன் கருணை முகம் கல்வி நாயகன் பெயரில் ஒரு பாட்டு நாளினம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு அயக்குல பிள்ளை விளையாட்டு அயக்குல பிள்ளை விளையாட்டு அதிகவர்த்தி வந்து அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை முகம் கண்டே மலர்களிலே புலங்கம் கண்டே திருமாலவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. ஆமா சாமி, அப்படித்தாலும் பக்கவெல் என்றால் இப்படித்தாமே வேண்டும். உங்கள் 4 பேருக்கு மனமார்ந்தன்றி மிக சிறப்பாக ஒளியமைப்பு செய்யும் சங்கர் ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபு அன்புள்ளவர்களுக்கு என்ன சபாவும் எங்களுடைய கலைக்குழு சபாவும் மனமாத நன்றி கொண்டு பெருமை கொண்ட பெருகளை பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களை நாடாக்கள ரசிக மக்களை காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு தருவோம் இனதரப்பை பாட்டாளி பெருமொழி மக்களை ஊர் முக்கியஸ்தர்களை படித்த மேதலை படிக்காத மாமதிகளை வருங்கால வரிகளை எதிர்கால சிங்கங்களை புலியவரெட்டிய வீர பெண்மணிகளை இலங்கை பெருமக்களை அது மட்டுமில்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு என்ன சபாவும் நாடமைப்பாளர் அருமையனார் ஆர்மோனி சக்கரவர்த்தி ஜிகேஎஸ் அருமையனார் ஜெய மணிகண்டன் அவர்கள் கலைக்குழு சபாவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தி சபாவும் மணப்பாறை நாடக நடிகை சங்கத்தி சபாவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு உலகமெங்கும் யூடியூப் புகழ் செய்யக்கூடிய நாடக மேடை நாடகம் அன்புள்ளத்துக்கு எங்கள் சபாவும் எங்களுடைய கலைக்குழு சபாவும் மனமாத நன்றி தெரிந்து கொண்டு தாய் மகமாயை வணங்கிவிட்டு என்னுடைய கதாபாத்திரம் தொடங்கிடலாம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி
பிறர்வாழு மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாழு ஒழுங்காய் பாடுபடு விவசாயி 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 கடவுள் என்று முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கருப்பெண்ணும் சிகப்பெண்ணும் வேற்றுமையா கருதாமை எல்லோரு ஒற்றுமையா கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையார் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையார் கருப்பெண்ணும் சிகப்பெண்ணும் வேற்றுமையா கருதாமை எல்லோரு ஒற்றுமையா பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி விளையும் நம்மளோட சாகுபடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கத்திகளில் எண்ணப்படி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கத்திகளில் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்று ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அன்பு மூக்கை அன்பு அண்ணா அவர்களுக்கு மாலையும் பொன்னாடை விடுத்துக்கு ஒதுக்கப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி மாலை கணிவித்த கௌரவித்த ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கும் எங்கள் சபாவும் எங்களுடைய கலைக்குழு சபாவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதால் நான் யார், எங்கு பிறந்தேன், என்னுடைய பேர் என்ன தெரிவிக்கணும் இல்லையா? தந்தை பேரோ ஆதி பரமசிவன், தாய் பேரோ ஆதி பராசக்தி. தந்தை ஆதி பரமசிவனுக்கும் கங்கா தேவிக்கு பிறந்தவன் இந்த சடையாண்டி. இந்த சடையாண்டி ஆபட்டவன் தந்தையிலே ஜடாமூடு அருகிலேயே இருக்கும் பொழுது 39 தேவர்களும் 48 சிசுமார்களும் தேவசபை கூடினார்கள்.
கைலாயத்திலே தேவசேவை கூடினார்கள். தேவசேவை கூடும் பொழுது 33 தேவர்கள் 40 தேசமார்கள் யாரும் அந்த இடத்திலே பதில் சொல்லவில்லை, பேசவில்லை. அப்பொழுது தந்தையிடம் இருந்து இறங்கி வந்து அந்த இடத்திலே நான் பேசிய காரணத்தினால் 33 தேவர்கள் 40 தேசமார்கள் கோபம் கொண்டார்கள். கோபம் கொண்டு தந்தையை இந்த சடையாண்டிக்கு நீங்கள் பாடம் புகுத்த வேண்டும், பாடம் புகுத்த வேண்டும்னால் அன்னவரை இந்த உலகத்திலே சபிக்க வேண்டும் தெரிவித்தார்கள் 31 தேவர்கள். தந்தையாவட்ட ஆதி பரமசிவன் இந்த சடையாண்டியை சபித்தார்கள். எப்படி இந்த உலகத்திலே 4 பிறப்பாக பிறக்க வேண்டும் தெரிவித்தார். தந்தையை சொல்ல கேட்டு இந்த உலகத்திலே 4 பிறப்பாக பிறந்தேன். எப்படி முதல் பிறப்பாக கிரேகாயுகத்திலே, முதல் பிறப்பாக கிரேகாயுகத்திலே ராமனுக்கும் ராவேசனுக்கும் யுத்தம் நடந்தது. ராமனுக்கும் ராவேசனுக்கும் யுத்தம் நடந்தது. ராவனுக்கு துணையாக சஞ்சீவனாக செஞ்சு அனுமனாக அவளாடுத்து அன்னவருக்கு துணையாக இருந்து அந்த ராவேசனம் வென்று வைத்தேன். ராவேசனம் மட்டும் வெல்ல வைத்தில்லாமல் அந்த இடத்திலே ராமா 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 என்று சொல்ல வைத்தேன். 2 குழந்தையை பிறக்க வைத்தார்கள், லவன் குசன். 2 குழந்தை யார்? இப்போது இந்த உலகத்திலே காவல் தெய்வமாக கருப்ப சாமியாக இந்த உலகத்திலே அவதாரிக்க வைத்தார் ராவணப்பட்டவர். முதல் பிறப்பாகப்பட்டது கிரேகாயுகத்திலே முடிந்துவிட்டது. 2ஆம் பிறப்பாக துபாபுரம், துபாபுர யுகத்திலே திருச்செந்தூர் கடனரிலே முருகபெருமானுக்கும் சூரபதுமனுக்கும் யுத்தம் நடந்தது. முருகபெருமானுக்கும் சூரபதுமனுக்கும் யுத்தம் நடந்தது. முருகபெருமானுக்கு துணையாக வீர தேவனாக அவதாரித்து அந்த தாய் அந்த ஆதி பராசக்தியிடம் வெற்றி வேலை பெற்றுக் கொண்டு அந்த சூரனை வதை செய்து விட்டார். 2ஆக பிளந்து விட்டார். 2ஆக பிளந்த அன்னவரை ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் வைத்து அந்த இடத்திலே முருகபெருமானுக்கு பெருமை சேர்த்து விட்டு 2ஆம் பிறப்பாக 3ஆம் பிறப்பாக திரேதாகத்திலே காத்தவரை நகராடுத்து, அதாவது அமைதியா இருக்கியா தாய் ஆதிபராசத்தை விட்டவள் ஒரு நாரதரின் சொல்லை கேட்டு ஒரு சிட்டமை பிடித்து தங்கச் சுருளில் அடைத்து வைத்தாராம். தாயாப்பட்டவர் என் தந்தையாப்பட்டவர் 14 உலகத்திற்கு பரிலுக்கு சென்று விட்டாராம். நாரதர் சொல்லை கேட்டு அந்த தங்க சிவனை தன் சேலை உண்டாய் முடிந்து வைத்திருந்தாராம். தந்தையாப்பட்டவர் கிரேகாயுகத்திலே அனைத்து தெய்வங்களுக்கு பரிந்து விட்டு கைலாய நோக்கி கொள்ளும் பொழுது வாருங்கள் சுவாமி வாருங்கள் வந்து அமர்கள் தெரிவித்தால் தாயாப்பட்டவர். இருந்தாலும் தனியாக சென்று கைலாயத்திலே தனியாக சென்று தன் சேலை முன்காகிலே முடித்து வைத்த தங்க சிவலை திறக்கும் பொழுது சிற்றவப்பட்டது அரிசுதனை கவி கொண்டதுதான். தாய் தந்தையிடம் சுவாமி நாரதர் சொல்ல கேட்டு தங்களையே சோதித்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் தெரிவித்தாராம். அதற்கு தந்தையாப்பட்டவர் என் தாய் ஆதிபராசக்திக்கு இந்த உலகத்திலே எப்பொழுது என்னையே சோதிக்கப்பட்டாயோ அப்பொழுதே இல்ல மறந்து துன்பம் இருந்து துறவு காஞ்சிபுரவில்லை கம்மா நதிக்கரை அருகே ஆலமரத்தடிலே 12 வருடம் பாராதோமரு தெரிவித்தார். தாயாப்பட்ட தெரிவித்ததாம். சுவாமி நான் மட்டும் இன்னைக்கு தனியாக இருக்க எனக்கு துணையாக யார் இருக்கார்களாம். அப்பொழுது என்னை கானகத்திலே பிறக்க வைத்து ஒரு எலுமிச்சடியாக அவதாரத்து வைத்து கானகத்திலே பிறக்க வைத்து காத்தவரான அவதாரத்து தாய்க்கு பணிவிடை செஞ்சு வைத்து இன்னைக்கு கொல்லிமலையிலே காத்தவரான சேவை அவதாரத்து காத்தவரானுக்கு பிரவேசித்து விட்டு 3 பிறப்பு முடிந்து விட்டது. 4ஆம் பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்திலே பிறக்க வேண்டும் என்று தந்தையிடம்தான் செல்ல வேண்டும், கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயத்திலே வீட்டுக்கு கூடிய தந்தை தாயாரப்பட்டவரையும் மாமனாப்பட்ட மகாவுசனை கண்டு அன்னொரு தரிசிக்க வேண்டும். இதோ செல்கிறேன் கைலாயம். ஓ நமச்சிவாய நமகே, ஓ நமச்சிவாய நமகே, ஓ நமச்சிவாய நமகே.
அன்பில் உருவான நாதனே அருணாச்சலனே அன்பில் உருவான நாதனே உருவாய மந்த சிவனி உண்டாய மந்த சிவனி மலையாய் மலர்ந்த சிவனி மண்ணாய மர்ந்த சிவனி அருளை நிறைந்த சிவனி அருளை வளர்க்கும் சிவனி ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்ப சதா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதா சிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவான நாதனே ஓமினும் நாதம் உள் திருநாமம் ஒன்றாய் இணைத்து வருகிறதே உன் புகழ் செவிகளை தேறிதே உள்ளமும் பரவசமாகிறதே புகழ் செவிகள் தேறிதே உள்ளமும் பரவசமாகிறதே நானாயில்லை நடமிட வீசனே நாகா மரணம் சூடிட தேசனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் நியந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைத்து உருகும் என அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம சதா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதா சிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவான நாதனே கிரிவல செய்யும் படியவர் பாடும் பாடல் பஜனை கேட்கிறதே கிரிவல செய்யும் படியவர் பாடும் பாடல் பஜனை கேட்கிறதே சிவ சிவ என்ற நாமமே சிந்தையில் இனிமை சேர்த்துறதே சிவ சிவ என்ற நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்கிறதே தீயிடும் தூணாய் நிறைத்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோனை சீனிவாசனே தனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே மானாய் நிறைந்த சிவனே மானாய் வளர்ந்த எட்டில் இரு அருணாச்சலனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம சதா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சதா சிவா அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவான நாதனி அருணாச்சலனி ஈசனி அன்பில் உருவான நாதனி ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே உலகத்திலே நீதி இல்லை, நியாயம் இல்லை. பெண்கள் கற்பு சூறையாடப்படுகிறது, ஆண்கள் பிடிக்கப்படுகிறது. ஆண்டவா பரமேஸ்வரா, இந்த உலகத்தில் நியாயம் இல்லையா, நீதி இல்லையா? நீதான் இரவா காக்க வேண்டும், நீதான் காக்க வேண்டும். வருக 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 மைத்ரா, கை வைக்கிறேன் ஆடுவதற்கென்ன காரணமில்லாமலே வரமாட்டாய், என்னவென்று நான் அன்பு கொள்ளலாம் அல்லவா? பரமேஸ்வரா கோரி இந்த பூலோகத்தை பார்த்தீர்களா? நீதி இல்லை, நியாயம் இல்லை. பெண்களின் கற்பை சூறையாடுகின்றான், ஆண்கள் உயிரை கொள்கின்றான். இந்த பூலோகத்திலே நீதி நிலைநாட்ட வேண்டும், மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவா பரமேஸ்வரா, நீதான் இதற்கு ஒரு கருணை கூற வேண்டும். பூலோகத்தை சுற்றி பார்க்குவது அநியாயம், அக்கிரமம், கொலை கொள்ளைகள் தொட்டு வருகிறது. பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டு வருகிறாய், ஆலயமெல்லாம் இடிக்கப்படுகிறது. இப்படியே விட்டு வைத்து விட்டாய், இந்த பூலோகத்திலே அறிவாத ரேதுடுமே என்று முறையிட்டு
சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமாம் பரமேஸ்வரா. இதுக்கெல்லாம் ஒரு தகுந்த முடிவெடுக்க சற்று அமைதியாக இரு. சரி பரமேஸ்வரா. தேவி, உன்னுடைய அண்ணே மாய கண்ணே என்னுடைய மைத்திரர் கூறியது கேட்டாயா? கூறுங்கள் சுவாமி. பூலோகத்தை சுற்றி பார்க்கும் அநியாயம், அக்குருவம், கொலை கொள்ளைகள் வருகிறது. ஆனா இந்த பூலோகத்தை பார்க்கும்போது தெரியுதா தெரியுதா துவாபரி என்று சொல்லப்பட்ட 4 முகங்கள் உண்டு. 4 முகங்களிலே 3 முகமாப்பட்டது நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் அழியாமலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார். ஒரு பகுதி மட்டும் நீதி அழிந்து போய்விட்டது. ஆம் சுவாமி. சத்தியம் அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைதூக்கி ஆடிக்கொண்டு வருகிறது. என்ன காரணம்? அது எங்க தெரியுமா? கூறுங்கள். வீர வகிதப்பட்ட அருகாமையிலே என்னுடைய வெட்டியிலே என்னுடைய சொல்லப்பட்ட ஒரு தானே என்று வெட்டி வரி சொட்டு ஆண்டு வருகிறார். கடவுள் நான் தான், தெய்வ நான் தான் என்று வீரப்பாக பேசிக்கொண்டு வருகிறார். என்னத்தான் கடவுளாக மதிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு வருகிறார். பெண்கள் எல்லாம் ஆண்களை புண்படுத்துகிறார். பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டு வருகிறார். ஆலயமெல்லாம் இடிக்கப்படுகிறது. அந்தவன் பாடம் கொட்ட வேண்டும், புத்து புகட்ட வேண்டும் என்றால் நீ பூலோகத்தில் ஒரு கிட்டது 108 அவதாரங்கள். ஆம் சுவாமி. 107 அவதாரங்கள் முடிந்துவிட்டது. 108வதாகவே பூலோகத்திலே மாநில ஜென்மமாக நீ அவதரிக்கும் தேவி. சுவாமி, 107 பிறப்பு முடிந்து விட்டது. ஆமா. 108வது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும்? யார் குடியில பிறக்க வேண்டும்? பிறந்த நான் என்ன பணிகள் செய்ய வேண்டும்? கூறுங்கள் சுவாமி. கோடுகிறேன். வீர விருதுபட்டத்திலே 9 கம்பளத்தை புதவர் விருது பெற்ற ராஜகம்பளத்தாவை சுவாமி. சாமியப்ப நாயக்கரும் சத்தியவதி இருவர்கள் பார்த்து கொடுக்கிறார். அன்னவருக்கு முன்பதாக 2 பெண்கள் உண்டு. ஒன்று காளீஸ்வரி, மற்றொன்று நாகேஸ்வரி. 2 குழந்தைகள் வைத்த இந்த வீர வெகுதிரி பட்டத்தை சிறப்பாகவே கட்டி காத்து வருகிறார். ஆனால் என்ன கூறிய தெரியுமா? என்னுடைய நாடு அழிந்துவிடக் கூடாது, நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், தொட்டு தொட்டு காலமாகவே வளர்ச்சியாகவே நாட்டு மக்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் மகன் 60 நாளியாகவே ஒரு ஆண் மகன் வரவழி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகினாரே சாமியப்ப நாயக்கர் சத்தியவதி இருவருக்குமே நீ 3வது பெண் குழந்தையாக அவருக்கு தேவி. என்ன காரணம் சுவாமி? ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கிறது. ஆமா. 3ஆம் ஆண் குழந்தை வேணும் வரம் கேட்கும் போது மீண்டும் என்னை பெண்ணா பிறக்க சொல்றீங்க. என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. கூறுங்கள். ஒரு ஆண் மகனால எந்த காரியமே சாதிக்க முடியாது. ஆம் சுவாமி. ஒரு பெண்ணாகப்பட்டவளால் எதை திட்டாலும் அதை வெல்ல முடியும், வீழ முடியும், சிறப்பாக கட்டி காக்க முடியும். அதனால்தான் என்னுடைய பாடம் புகட்ட வேண்டும் என்றால், புத்தி புகட்ட வேண்டும் என்றால், நீதியை காக்க வேண்டும் என்றால், தர்மத்தை காக்க வேண்டும் என்றால், அதர்மத்தை நீ ஒழிக்க வேண்டும் என்றால் நீ 3வது பெண் குழந்தையாக இருக்க சுவாமி. ஒன்னு திருத்த வேண்டும், ஒன்னு அழிக்க வேண்டும். ஆமா. 2ல ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். தங்கள் சித்தமே தங்கள் பாக்கியம் சுவாமி. மைத்ரா, மைத்ரா, உன்னுடைய தங்கை உமையவளை பூலோகத்தில் மாநில ஜென்மமாக வரிக்கை சொல்லுகிறாய். அன்னவருக்கு நீ பக்கவலமாகவே பூலோகத்தில் மாநில ஜென்மமாக வரிக்கை செய்யும். எப்படி பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும்? கட்டளைகள் சுவாமி. எங்கு பிறக்க வேண்டும்? ஆமா. குளத்தில் பிறக்க வேண்டும். என்ன பணிவிடைகள் செய்ய வேண்டும் எடுத்து கூறுகிற கேள். கூறுங்கள். அதாவது வீர பகிர்வுபட்ட அருகாமையிலே விஜயமாபுரத்திலே ராம அப்புச்சுக்கு ராம செட்டியாருக்கு மகனாக பிறக்க வேண்டும். பிறந்து முத்து மாணிக்க செட்டியார் என்ற வேதாமத்தை சூட்ட வேண்டும். அலங்காரி என்று பணமளித்து பட்டிலூர் வியாபாரம் செய்து நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்தை காக்க வேண்டும். பிரபு, தாங்கள் கூறியபடி முத்துமானிய செட்டியார பிறந்து நீதி, நேர்மை, தர்மம் அனைத்துக்கும் நான் ஒரு உதாரணமாக வாழ்ந்து வருகின்றேன். ஆமா. தாங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வழங்க வேண்டும் பிரபு. வெற்றிகரமாக சென்றோளை தேவி. சுவாமி, உன்னுடைய அண்ணே மைத்துரான் உன் பக்கத்துறாக வருகிறார். படிக்கப்பட்ட பிரபுதரும் முன்பதாகவே பூலகம் சென்றிருக்கிறார். இதெல்லாம் மீறியே நம்ம சடியில் அபகரித்த சரியாண்டி ஆண்டவரை மாவட்டத்தை வரைந்த காரணத்துக்காக 4 பிறப்பு கட்டளையிட்டேன். 3 பிறப்பு தேவகுமாராக பிறந்து நமக்குள்ள பணிவிடைகளை செய்து சிறப்பாக நம்ம வாழ்ந்து விட்டார். 4வது பிறப்பு பிறப்பதற்கு பூலோகத்தில் காலகட்டங்கள் வந்துவிட்டது. அன்னவரை வரவழைத்து பக்கத்துறாக அனுப்பிக்கிறேன். அப்படி ஆகட்டும் மகனே சரியாண்டி, வருக வருக வருக. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலெங்கே உலர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் நீ.
வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இன்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் இன்னும் எழுத்தின்றும் கண்டிருந்தாய். ஏற்ற தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்ற தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்தி குரல் தந்தாய் ஒளி தந்தி மொழி தந்தி குரல் தந்தாய். ஓங்காய் சிறந்து உயர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி தென்னாவுடைய சிவனை ஓட்டி என்னாட்டு ரேயா ஓட்டி ஓன் வச்ச நமகே ஓன் வச்ச நமகே ஓன் வச்ச நமகே தந்தையே வருகே. தாங்கள் சொல்ல கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே 3 பிறப்பாக பிறந்து விட்டேன். 4 பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், யார் உடனே பிறக்க வேண்டும் என்பது தங்களுடைய திருவாக்கால் எனக்கு தெரிவிக்க வேண்டும் தந்தையே. மகனே சடையாண்டி, தந்தையே 4வது பிறப்பு எங்கே பிறக்க வேண்டும், எக்குளத்தில் பிறக்க வேண்டும் கூறுகிறேன். கூறுங்கள் தந்தையே. வீர மகிழ்ச்சி அருகாமலே விஜயபாபுரம் சேராம் ஊர்ல ராம தோட்டிக்கிரி மகனாக பிறக்க வேண்டும். மகனாக பிறந்து முத்து மாணிக்க செட்டி என்ற பேராம, அதாவது பிறந்து வீரமாகின்ற பேராமத்தை சுட்டி அலக்கார் என்ற பெண்ணை மணமுடித்து பட்டலூர் வியாபாரம் செய்து சிறப்பாக நீ வாழ வேண்டும். தந்தையே வீர மகேந்திர மண்டலத்திலே ஒரு அழகான சின்ன கிராமம், ஆமா சேரனூர் கிராமம். உண்மை. சேரனூர் கிராமத்திலே ராம தோட்டிக்கு ராமாத்தாளுக்கு பகனாக பிறந்து வீரமாக அவதாரம் எடுத்து முத்துமாணிக்க செட்டியாரிடத்திலே அழகான பெண் குழந்தை முத்தம்மாள், அந்த பெண்ணிடம் பட்டு நூல் வாங்கி வியாபாரம் செய்து அலங்கார் என்ற பெண்ணை மணமுடித்து தங்களுடைய நிறைய ஆசையை நிறைவேற்ற தந்தையே. எதுக்காக காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உன்னை எதுக்காக பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறது தெரியுமா? பூலோகத்திலே எதற்காக அனுப்புறீங்க? அது அறியாமலே பூலோகம் செல்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே, ஆமா. என்ன காரணத்துக்காக பூலோகத்தில் செல்கிறேன் என்பதை அறிய மாட்டாயா? ஏன் தெரியுமா? வீர எதிர்பட்ட அருகாமலே வெள்ளுடையார் வண்டியிலே வெள்ளுடையார் சொல்லப்பட்ட ஒரு தனக்கு தானே என்று வெற்றி பெற்று கொண்டு வருகிறான். கடவுள் நான் தான், தெய்வம் நான் தான் என்று வீரப்பாக பேசிக்கொண்டு வருகிறான். அந்த பாடம் புகட்ட வேண்டும், புத்து புகட்ட வேண்டும், நீதியை காக்க வேண்டும், சத்தியத்தை காக்க வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும். மகனே தந்தையே 4 பிறப்பிலே 3 பிறப்பு தெய்வ பிறப்பாக பிறந்து விட்டேன். 4 பிறப்பாக மாட பிறப்பாக பிறக்க வேண்டும். வெள்ளுடையா வட்டியை வளரக்கூடிய வெள்ளுடையா என்பதற்கு அண்ணவனுக்கு புரிய அறிவை புத்தி ஊட்ட வேண்டும் என்பதற்காக இந்த புலகத்தை அவதாரத்து பெற்றீர்கள். இருந்தாலும் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த புலகத்தை மானபிரவா பிறந்து அந்த வெள்ளுடையா வட்டிக்கு வெள்ளி சென்று வெள்ளுடையானுக்கு அறிவுரை புத்திருக்கிற தந்தையே. மகனே சடையாண்டி, தந்தையே நீ செல்கின்ற இடமோ தெய்வ வழிபாடு இல்லாத இடம், நீதி இல்லாத இடம். அண்ணா கொஞ்சம் வாலி மைக் இருக்கு, மைக் கொஞ்சம் வாலி மைங்க, வாலிமி குறையுது, வாலிமி குறையுது, இது இந்த மைக் வாலிமி குறையுது. நீதி இல்லாத இடம், சத்தியம் இல்லாத இடம், பக்தி இல்லாத இடத்துக்கு செல்கிறாரே, நீதி கிடைக்குமா, தர்மம் கிடைக்குமா? அதர்மம் தலதூக்கி ஆடிக்கொண்டு ஒரு கவலை வேண்டாம். இங்கே அமர்ந்து ஒரு கலபத்தாயா காளியாகவே, நீடியாகவே, துக்கப்பிடாரியாகவே, பேச்சு சடச்சியாகவே, கல்கண்ட பக்கமல்ல கருமாரியாக பூத்து குழி கொடுக்கிறார். தாய் மனதில் எண்ணிக்கொண்டு, உமையவளை மனதிலை கொண்டு, என்னை மனதிலை கொண்டு, ஒரு மாமனாக கண்ணபுரம் மாத்திய மனதிலை கொண்டு, இங்குள்ளே காளி, மாரி, துக்கை, பிடாரி, பட்டத்தரசி, பொம்மை என்று சொல்லப்பட்ட தெய்வத்தெல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டு நீ அருள் சக்தி அடை, நிச்சயமாக உனக்கு அருள் காட்சி கொடுப்பான். அப்படியே அகட்டும் தந்தை. அன்பாத்தே தாயே உத்தமி பத்தினியே, உத்தமி பத்தினியே, தாயே ஒரு சொல்லு வாசகியே, தாய உத்தமி பத்தினியே, உத்தமி பத்தினியே, தாயே உத்தமி பத்தினியே, ஒரு சொல்ல வாரிமடி
சாஞ்சா சமயபுரம் தாயே சாதிச்சது கண்ணபுரம் உனக்கு சாந்தா சமயபுரம் தாயே சாந்தா சமயபுரம் சாதிச்சது கண்ணபுரம் உனக்கு பாம்பு கொடபுடிக்க பாம்பு கொடபுடிக்க ஆமா 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 தாயே சமயபுரத்து மாரியம்மா ஓடியம்மா நீ ஆடி வரு வேண்டும் அம்மா உனக்கு பாம்பு உடை பிடிக்க பாம்பு உடை பிடிக்க என் சமயபுரம் மாரியம்மா ஓடி வர வேண்டும் அம்மா உனக்கு வச்சை குடிசை கட்டி தாய் உனக்கு வச்சை குடிசை கட்டி வச்சை குடிசை கட்டி விட்டுங்க பிடிக்க அகரத்து முத்தாளம்மா தாயே நீ ஆடி வரு வேண்டும் அம்மா உனக்கு பட்டி உடுக்க கட்டி வட்டி உடுக்க கட்டி வட்டி உடுக்க கட்டி தாயே அகரத்து முத்தாளம்மா இப்பொழுது ஆடி வர வேண்டும் அம்மா உனக்கு வச்ச மண்ணு ஒருவடுத்தி வச்ச மண்ணு ஒருவடுத்தி தாயே அகரத்து முத்தாளம்மா தாயே உடையவளே ஓடிவாமா ஓடியா ஓடியா தாயே உத்தமியே பத்தினியே பத்தினியே தாயே ஓடி வர வேண்டுமம்மா உத்தமிய பத்தினியே பத்தினியே ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாளம்மா உத்தமியே பத்தினியே வேண்டுமம்மா இந்த நேரம் உத்தமிய பத்தினியே பத்தினியே ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாளம்மா பத்தை குடிசை கட்டி தாயே வரத்தை முத்தாளம்மா ஓடிவாமா இல்லை ஓடு கை கட்டி உடவை கட்டி கதகத்தை எடி வர வேண்டும் அம்மா ஒருவடத்தை உனக்கு சக்தி வச்ச தலையம்மா காலம்மா உண்டி வர எட்டு மணி வேண்டும் அம்மே ஆடி ஓடி வந்து அல்புருவாய் முத்தாளம்மா கரகம்மா கரகம்மா தாயே விளையாடு முத்தாளம்மா முத்தாளம்மா நல்ல கரகம்மா கரகம்மா அம்மா விளையாட்டு பத்தினியே பத்தினியே உத்தமியே பத்தினியே ஓடி வர வேணுமம்மா முத்தாளம்மா உத்தமியே பத்தினியே பத்தினியே தாயே ஓடி வர வேணுமடி முத்தாளம்மா வெள்ளி கிழமையிலே கிழமையிலே தாயே துள்ளி பிறந்தவளா பிறந்தவளா வெள்ளி கிழமையிலே கிழமையிலே துள்ளி பிறந்தவளா முத்தாளம்மா அஞ்சு சடை கொண்டி வர தாயே அகரத்தை முத்தாளம்மா ஓடிவாமா அச்சுதல நகபோலே மாட்டி வர வேண்டுமம்மா முத்தாளம்மா பத்துதலை நகபோலே தாயே வரந்தோடி வருமம்மா முத்தாளம்மா பத்துதல நகபோலே மாட்டி வர வேண்டுமம்மா முத்தாளம்மா வப்பை சொல்லல விட்டி தாயே வரந்தோடி வருமம்மா முத்தாளம்மா வப்பை சொல்லட விட்டி அடி வர வேண்டுமம்மா முத்தாளம்மா நீ பட்டான பத்தினியே ஓடிவாமா பட்டான முத்தமியே நீ அடி இந்த சாமி ஆடுறவங்களை தவிர்த்து மற்றவங்கள கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க கீழே உட்காருங்க அப்படி உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க ஆத்தா சாமியார்னா பிடிக்காதீங்க விடுங்க. ஏன்னா ஒரு தெய்வம் மேலே ஒரு தெய்வம் வந்து நம்ம மேலே இருக்குதுன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஒரு தெய்வம் வந்து நம்ம மேலே இருக்குதுன்னா நம்ம குடும்பத்தில் நல்லது. ஏன்னா எந்த தீய சக்தி வராது, நோய் நொடி வராது. குடும்பத்தை மேலே கொண்டு சேர்ப்பால் தாயாவட்டல் உத்தம உத்தாளமா அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இந்த இடத்துல அழைக்கிறோம். தயவு செய்து கை தட்டு கொலை போடுங்க, கை தட்டு கொலை போடுங்கம்மா, கை தட்டுங்க கொலை போடுறவங்க கற்றுக் கொடுக்கணும். தாய் மனுஷனுக்கு மனுஷன் தான் வைக்கப்படணும், தெய்வத்துக்கு வைக்கப்படாது. தயவு செய்து சாமி ஆடுறவங்களே யாரும் பிடிச்சி உட்கார வைக்காதீங்க. ஆமாம், அது வந்து பெரிய ஒரு இதுக்கு பாவத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி. சாமி ஆடுறவங்கள விடுங்க, அவங்க வார்த்தை ஒன்று முன்னாடி வந்து ஆடட்டும். அவங்கள அறியாமல் வர்றதே சாமி. ஹலோ தாய், இத்தனை கூட்டத்தில் என்ன எத்தனை பிள்ளை இருக்குது தாய் முத்தாளம்மா. தாய் சின்னஞ்சிறு குழந்தை என்றா சொல்லி குதிச்சு ஓடி வருவது நீ. உன்னை இப்போ கூப்பிட்டு அடைக்கக்கூடியனே என்ன கழுத்துல மாங்கலியான கண்ணி பொண்ணுன்னு எத்தனை பேருக்கா என் கண்ணுக்கு தெரியுது. அந்த பிள்ளையில அந்த இடத்துல ஆடி வந்து காட்சி தருமா தாய். ஓடியா தாயே வாசாமி. ஏ
தாயே அந்த அழகு நல்ல மலையாளம் மலையாளே பிறந்த இடோ ஹலோ ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் உத்தமி பிறந்த இடம் உத்தமி பிறந்த இடம் அந்த வசந்த நல்ல மலையாளம் உத்தமி பிறந்த இடம் உத்தமி பிறந்த இடம் வசந்ததொரு மலையாளம் தாயே பிஞ்சு குழந்தை என்றால் என் தாயே துள்ளி நல்லே பிறந்தவளே விஞ்சு குழந்தை என்றால் நீ துள்ளி நல்ல வருபவளா உரையலடி தாயே ஏகரத்து முத்தலமாவோ ஆபரண வெட்டியிலே குறையலடி குறையலையடி ஆபரண வெட்டியிலே சேல குறையலடி ஏகரத்து முத்தலமாவோ செல்வரக வெட்டியிலே உன்னை வருந்தி அழைக்கிறனே தாயே அகரத்து முத்தாலம்மா நீ வல்லவியே ஓடிவாமா உன்னை வருந்தி லட்சணம்மா உன்னை வருந்தி லட்சணம்மா என் வல்லவியே ஓடிவாமா உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே தாயே உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே என் அகரத்து முத்தாலம்மா நீ கொஞ்ச நேரம் வந்திடம்மா தாயே சில்லிக்க வராளே என் முத்தாலம்மா சிங்கரதா ஏறி வராளே சிலிக்க வராளே முத்தாலம்மா சிங்கரதா ஏறி வராளே வரந்து வராளே என் முத்தாலம்மா பம்பரமா ஆடி வராளே பறந்து வராளே முத்தாலம்மா பம்பரமா ஆடி வராளே ஏ வந்த ஓடுக்கே கட்டி பார்வதியே வாருமம்மா பச்சை கட்டி பார்வதியே வாடுமம்மா ஓடுக்கே கட்டி பார்வதியே வாருமம்மா வந்தாய வத்தினியே அகரத்தை முத்தாலம்மா சிலிக்க வராளே இந்த மாதிரி சிங்கரதா ஏறி வராளே துள்ளி பிறந்தவளா விளையாடு நாயகியே அகரத்தை முத்தாலம்மா சிலிக்க வராளே இந்த மாதிரி சிங்கரதா ஏறி வராளே தாயே அஞ்சுதலை நாக போலே ஆடி வர வேணுமம்மா அஞ்சுதலை நாக போலே ஆடி வர வேணுமம்மா பந்துதலை நாக போலே பறந்து வர வேணுமம்மா சிலுக்க வராடே இந்த மாதிரி சிங்கரதா ஏறி வராளே இந்த ஊரு எல்லையில மக்களோட கொட்டையில இந்த ஊரு வேணுமடி இந்த ஊரு எல்லையில மக்களோட கொட்டையில அகரத்தை முத்தாலம்மா தாயே சிலுக்க சிங்கரதா ஏறி வராளே சிலுக்க வராளே இங்கே முத்தாலம்மா சிங்கரதா ஏறி வராளே அம்மா பறந்து வராளே கைதட்டு உச்சாப்படு குலவு சத்தம் போடுங்க அருமையான ஊர் நம்ம ஊரு அப்படி அருமையான ஊருங்க ஏன்னா நான் கூப்பிட்டது கழுத்தலை மாங்கலியாத கன்னி பொண்ணு இப்பொழுது இந்த 3 பிள்ளை கழுத்தில் மாங்காளியாக கண்ணி பொண்ணு இந்த இடத்துல அல்கொண்டு ஆடிச்சு தாய் அப்படியே நில்லு சாமி, நான் உன்னை எப்போ மறுபடியும் கூப்பிட்றனோ அப்போ தான் நீ ஆடி வரணும். அதனாலே நான் சொன்ன சொல்லு கட்டுப்பட்டு அப்படியே நில்லு சாமி, நில்லு அப்படியே
சொன்ன சொல்ல போட்டு அப்படின்னு இல்லை. அப்படியே நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ தான் ஆடி வந்து அப்போ தான் விபூதி போடுவேன். அது வரைக்கும் சொல்ல சொல்லப்பட்டு இல்லை. அப்படியே இல்லை. அப்படியே அப்படி இல்லை சாமி. அப்படிமா யாருமா சொன்னக்காரங்க? ஆத்தா எந்திரிச்சு வந்து பிடிக்க. ஏன்னா நீ உட்காந்துட்ட நீ பிடிச்சிட்டு இங்கு முத்தாளமனாக காட்சி தரும் மணப்பாறை சேர்ந்து விஜய் அவர்களுக்கு ஊர் சபாவும் பிளாக் கமிட்டியா சபாவும் பொதுமக்கள் சபாவும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். கைத்தடுக்குமா எல்லாரும். ஏன்னா நாடகத்துக்கே பெருமை சேர்த்த கிராமம் கம்மாசுரங்குடி. அந்த கம்மாசுரங்குடியில் பிறந்த விநாயக பெருமானாக முனீஸ் பெருமாள் அவர்கள் வேடமிட்டு கொண்டிருக்கிறார். நமது மண்ணின் மைந்தர் அவருக்கு முதல் அரங்கேற்றம் போல இந்த மேடையில் அமர்ந்ததற்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி பொன்னாடை எடுத்து புகழாரம் சொல்லப்படுங்க. அடுத்து முருகனாக வேடமிட்டு கொண்டிருக்கும் அருமை தம்பி. ஒரு முருகன் என்றால் அழகன் என்று அர்த்தம். அந்த அழகுக்கு சொந்தக்காரன் போல இருந்திருக்கும் குரு ராமானுஜன் அருமை தம்பி அவர்களுக்கு கீழக்கையின் சார்பாக பொன்னாடை இணைத்து புகழாரம் சொல்லப்படுகிறார்கள். வீடியோ பாரு. முருகன் நல்ல கை தட்டுங்கத்தா. என்ன நம்ம ஊர் பயலு ரைட். அந்த முருகனை சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே அப்படியே அழகா இருக்குது. முருகன் அப்படின்னா விநாயகருக்கு தொந்தி நல்ல தொந்தியா இருக்கு. அதுக்கு தக்கன ஆளை பிடிச்சி வந்துருக்கா பத்தியாலையா? பார்த்தாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. துண்டு எடுத்து விடுங்க சால்வையை. ரைட். தாய் தந்தை சொல்லுக்கு கட்டப்பட்டு இந்த உலகத்திலே தெய்வ சக்தி இருக்கிறது நிறுத்தி விட்டேன். இப்பொழுது புலோகம் சென்று மாணவரப்பா பிறந்து முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரப்பூ வாசலிலே தோரணமா
தமக்குரிய அன்புடையார் என்றூரிறர் பிறர்க்கு தெய்வத்தாளாகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக, அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக பக்தி வழிகாட்ட வேண்டி வணங்குவோம். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நடை போடலாம். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். அந்த மனசாட்சியா தேவன் அரசாட்சியா, அந்த மனசாட்சியா தேவன் அரசாட்சியா, நாளை ஒரு நாளும் தவறாது அவன் சாட்சியா. ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவமில்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவமில்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழியில் நாம் எங்கள் வழியில்றினோம், அந்த வழியில் நாம் எங்கள் வழியில்றினோம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்னை வடிவமாக, அன்னை இதயமாக அன்னை வடிவமாக பக்தி வழிகாட்ட வேண்டி வணங்குவோம். ஒன்றே குலமில்லை பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாடலுக்காக அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான ரசிக பெருமக்கள் அவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் இசைக்குழு சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அந்த சரவணையில் நின்று தவம் புரிந்தே ஆரே தவபடையில் நின்று தவம் பறித்தே தொண்டிலில் மேலிருக்கும் குமரச முகத்தோனே தொண்டைதோறும் அமர்ந்த குமரனருகிலே பேரன்பு கட்ட வியவுகளே, பெருமிதமுக்குரிய தாய்மார்களே, நாடக கலா அரசுகளே, வருங்கால வாழ்வெளியிலே எதிர்கால இளைஞர்களே, காலையில கார் சென்று மாலையில் வீடு திருப்புகின்ற எழுதற்ப விவசாய பெருமக்களே, பள்ளி மாணவி மணிகளே, ஊராட்சி ஒன்றை சேர்ந்த தலைவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயவர்களே, ஊர் பெரியவர்களே, விழா கமிட்டியார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் ஆறுமணி வித்துவான் மணி நாடக கலைக்குள் சார்பாக நன்றி அந்த வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்க பொருள் எழுதி ஆயிரமும் எழுதி வந்த முருகா உன்னை பார்த்து விட்டேன். பார்த்ததற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி ஆயிரமோ எழுதி முருகா பார்த்து விட்டேன். பார்த்ததற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரமும் எழுதி வந்தே முருகா உன்னை பார்த்துவிட்டேன். பார்த்ததற்கு கோடி பணத்திரட்டி
ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி பாடமோ எழுதி வந்தே முருகாவும் பார்த்துவிட்டு பாட்டெழுக்கு எதையெல்லாம் கருவே எதையெல்லாம் கருவே விளக்கை கேட்டறிவே வீடு கட்டி வாழ்வதே முடியாவும் பார்த்துவிட்டேன் ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி பாடமோ எழுதி முருகாவும் பாட்டு பாட்டெழுதி ஆடுகின்ற மேடையிலே ஆவி கிடைக்கவில்லை ஆடுகின்ற மேடையிலே நினைக்கமென்று ஆடுகின்ற மேடையிலே பாயிரங்கள் வாழ்ந்து அங்கே முருகாவும் பார்த்துவிட்டேன் நூலதற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரமும் எழுதி பார்த்துவிட்டேன் பாட்டெழுக்கு பார்த்துவிட்டேன் பாட்டதற்கு. இந்த பாடலை பாடாட்டி அன்பு அப்பவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பர் செய்யும் குடும் தொழில் என்னுடைய குலக்களாக தேவி ஜக்கம்மா அருள் விட்டு நீடூடுகிற பகல் நோய் நொடி இல்லாமலை வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம். இங்கே சிவனாகவும் சாமி பண்ணாக்கிறாகவும் நடித்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு நமது கீழக்கை விழாக்குழி சார்பாக பொன்னாடை எடுத்து புகழாரம் சொல்லப்படுகிறார். தம்பி கை தட்டிக்கிறே இங்கே வர பேசிக்கிட்டே உங்களை வச்சு தான்டா நாடா ஓட்டணும் தூக்கிறாங்க. என்னை பொன்னாட போற்றிய விழா கமிட்டியார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கடைக்குள் சார்பாக நன்றி கண்ட வருத்தத்திற்குள்ளே நன்றி வணக்கம். அத்துடன் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குள்ளார். அன்றவர் செய்யும் தொழில் சீரும் சிறப்பாகவே என்னுடைய குலக்கவளாகிய தேவி ஜக்கம்மா அருள் பெற்று நீடூடி கலவகர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம். என்னுடைய நாடோ வீர பகுதியில் பட்டாரம் 9 கம்பளத்திலே பிரதமரார் விருது பெற்ற ராஜ கம்பளத்தால் வயிற்றிலே பிரதமரார். உண்மையாகவே ராஜ கம்பளத்தால் வைத்த பிரதமர் வேஷமும் அதுதான். பிறந்தது கம்பளத்தாருடைய வைத்திருந்தார். கம்பளத்தின் நாயக்கர்மார்களுடைய நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் வீர வைத்திய பட்டத்தில் அரசு உறுதி வருகிறார். நாட்டுக்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வாரி வாரி கொடுத்து வல்லதாகவே சாமி அப்பனாக்கர் வாழ்க 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 வாழ்த்தும்படி வாழ்ந்து கொண்டே வருகிறேன். ஆனா இந்த வீர வைத்திய பட்டத்தில் எனக்கு என்னுடைய மனைவி சத்யாபதி இருவருக்குமே காளீஸ்வரி நாகேஸ்வரி சொல்லப்பட்ட 2 பெண்கள் வேண்டும். 3வதாக இந்த வீர வைத்திய பட்டத்தை கட்டி காக்க வேண்டும். நாட்டு மக்களை காக்க வேண்டும். என்னுடைய அழிந்துவிடக்கூடாது. நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல மக்கள் 60 நாளியாகவே படைக்கப்பட்ட பிரபுதேவரையும் அன்றாட வருகின்ற ஈஸ்வரையும் என்னுடைய குலக்கவளாகிய தேவி ஜக்கம்மாவை வணங்கிக் கொண்டு வருகிறேன். என்னுடைய மனைவி சத்யாவதியானவ 3வது கர்ப்பமாக கொடுக்கிறார். பிறக்கின்ற குழந்தை ஆண்மகனாக பிறப்பார். அரசு கட்டி ஆள்வே என்று மனமுறுதியோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். தாயே பட்டத்து அரசி சக்கா தேவி உன்னை நம்பி வாழ்ந்து வருகிறேன். நம்ம அந்த மண்ணிலே என்னை கைவிட்டு விடாதே. இதுவரை நீதி தவறாம். மூச்சு வரப்படாது. மூச்சு வாங்கக்கூடாதா? கப்புன்னு உட்காந்துருக்கணும். ரொம்ப பொல்லாத வய கண்டிப்படி மூக்க ஆகினாலே ஒன்றையே தஞ்சம் என்று இந்த வீர விதிமன்றத்தை ஆண்டு கொண்டு வருகிறேன். எனக்கு நாடு
நகருக்கு கூட வேண்டாம். என் நாட்டு மக்களை காக்க வேண்டும். என்னுடைய குலவழக்க போகாமலே என்னை பற்றி இந்த நாட்டு மக்கள் சாமியப்ப நாயக்கர் வாழ்க 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 என்று எப்படி வாழ்கின்றார்களோ அதே போலவே எனக்கு பிறக்க மகன் ஆண்டவரை வாழ்த்த வேண்டும். சாமியப்ப நாயக்கர் மகன் வாழ்க, இளைய தளபதி வாழ்க 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 என்று வாழ்த்த வேண்டும். இரண்டுடைய செவிகளை கேட்க வேண்டும். தாயே மா ஜக்கம்மா 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 தாயே ஜக்கம்மா எனக்கு கூரை ஏனம்மா ஜக்கம்மா தாயே ஜக்கம்மா எனக்கு குறை ஏனம்மா. கோட்டு காரியம்மா ஜக்கம்மா கொட்டு காரியம் ஜக்கம்மா என்னை முகம் பார்க்க வேண்டுமடி ஜக்கம்மா ஜக்கம்மா தாயே ஜக்கம்மா எனக்கு துணை ஏனம்மா. காலோடு காரி மதக்கம்மா கண் பார்க்க வேண்டுமடி ஜக்கம்மா காரோடி காவேரி ஜக்கம்மா என்னை கண் பார்க்க வேண்டும் ஜக்கம்மா. காலோடு காரியம் ஜக்கம்மா என்னை கண் பார்க்க வேண்டுமடி ஜக்கம்மா 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 எனக்கு துறை ஏனம்மா. மா தாயே உன்னை நம்பி வாழ்ந்து வருகிறேன் தாய். இந்த மண்ணிலே என்னை கைவிட்டு விடாதே. என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை இகழ்ந்து பேசுவார்கள். சாமியப்பனாக்க பேரு முகலோட வாழ்ந்து கொண்டு வருகின்றாரே என்ன பிரயோஜனம், ஒரு ஆண் வாரிசில்லையே என்று என்னை சுற்றி வைத்துக் கொண்டே இருக்கின்றார். சொல்லாமலே அது நிறைவேற வேண்டும். நீதியை காக்க வேண்டும், சத்தியத்தை காக்க வேண்டும் என்றால் என்னுடைய மந்திரியானவர் எங்கே, நகர் சோதனைக்கு சென்றவர் எங்கே இன்று வரவில்லையே. மந்திரி மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க. மன்னர் வாழ்க. மந்திரி மகாராஜா காலதாமத காரியக்கேடு காரியக்கேடு உண்மைதான். ஆடிய கூத்தானாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் மகாராஜா. உண்மைதான் சொல்லணும். எவ்வளவு தொழில் இங்க இருந்து காலையில் 5:30 டீ குடிக்கணும். ஆகினாலே மகாராஜா இதுவரையில எங்கே சென்றாய்? ஏன் இவ்வளவு காலதாமதம்? நாடு நகர்வலம் சென்று வந்தேன். ஓஹோ, அதாவது இந்த வீர வகிதப்பட்டதில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் நலமாக வாழ்ந்து வருகின்றார்களா அல்லது பசி பட்டியாக வாழ்ந்து வருகிறாய் என்று காண சொன்னவரி உண்மைதான். காலதாமதம் என்று வந்திருக்கிறாய். கவலை வேண்டாம் மந்திரியாரே. மகாராஜா என்னுடைய நாட்டிலே இந்த வீர மகிழ்ச்சிப்பட்டத்தில் ஆளுகிற மக்களை பற்றி சில கேள்விகளை கேட்கிறேனே. தாராளமாக கேளுங்கள். ஏறணும் மகாராஜா. இந்த வீர வகித்தது அதை எங்கள் தோறும் ஆறு கால பூத்தை அன்பாக நடக்கின்றதா, ஆலயங்கள் தோறும் ஆறுகளே பூஜை அன்பாக நடக்கிறதா, ஆலயங்கள் தோறும் ஆறு கால பூத்தை அன்பாக நடக்கின்றதா, அது நடந்து ஆலயங்கள் தோறும் நடந்துருச்சா? அதாவது தேவாலயம் பெருமாலயம் சொல்லப்பட்ட மூன்று ஆலயங்கள் உண்டு அல்லவா. மகாராஜா காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட பூசுகளை அவள் பணிபுரியை சிறப்பாக செய்து வருகிறார்களா அல்லது ஏதாவது குறைகள் உண்டோ? நமது நாட்டில் உள்ள தேவாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம், துர்க்கமேனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களும் 6 காலை பூஜை அட்டியெல்லாம் நடந்து மகாராஜா. அதுலயும் எக்குறையும் கிடையாது. இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வீடு வைத்து மாத ஊற்று மாறி மழை பொழுந்ததா, மாதவனை மாதமுறை வழிவிடா, மாத ஊற்று மாறி மழை பொழுந்ததா, செழித்ததா, மாத ஊற்று மாறி மழை பொழித்ததா. மாதம் 3 மலையும் ஒரு பொன்மலை மீது நாட்டு மக்கள் சீரடவு செழிப்படும் வாழ்ந்துகிறார் மகாராஜா. அதுலயும் எக்கறையும் கிடையாது. இந்த மாதிரி குறைபாடு இல்லை. ஐயோ ஒன்னும் கூட குறை இல்லைங்க. பாருங்க அம்புட்டு எல்லாம் முக்காடு ஓட்டு உட்காந்துருக்கிறதா.
பாத்தீர்கள் நாடு எவ்வளவு செழிப்பாக இருக்கு. எவ்வளவு செழிப்பை சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. காலையில இதே போலவே என்றுமே இருக்க வேண்டும். காலையில எத்தனை காலையில் கதிரவன் உதிக்கவில்லை, இதே வண்ணமாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும், இருப்பார்கள். இருக்க வைக்க என்னுடைய நாடு செழிப்பாக தான் இருக்கும். இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வீர பகுதிப்பட்டதிலே சாமியப்பன் நாயக்கனுடைய அரசாட்சி பற்றி நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாமலே வாழ்ந்து வருகிறேன். ஆமா, அதனாலே ஆகினாலே அருமாயிரு ஆலயங்கள் தோறும் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் அமைத்து அங்கு வருகின்ற கூன் குருடு சப்பானி என்று சொல்லப்பட்ட அனைவருக்கும் அன்னத்திலையும் குறையில்லை, மன்னா தண்ணிலையும் குறையில்லை. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான குறைபாடுகளே இல்லை. மகாராஜா, மந்திரி, மகாராஜா, இந்த வீர மகிழ்ச்சிப்பட்டத்தில் வாழ்கிற மக்கள் ஒருவே என்னுடைய அரசாட்சி பற்றியும் என்னை பற்றி என்ன கூறுகிறார்? அவங்க கூறுறாங்க மகாராஜா. எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் கூறுறாங்க. எப்படின்னு எப்படி சொல்வது மகாராஜா? என் அரசாட்சியில குறைவா? அரசியலில் எந்த குறையும் இல்லை. என்னுடைய நாட்டு மக்களுக்கு செய்கையிலே குறைவா? அதுலேயும் குறையில்லை. பிறகு எந்த குறை? இந்த நாட்டை ஆள்வதற்கு தாங்களுக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசில்லை என்று நாட்டு மக்கள் கவலைப்படுகிறார்கள். என் நாட்டு மக்களுக்கு என் மீது எவ்வளவு பாசங்கள் பட்டதல் பார்த்தையா? வீர விஜயபுரத்தை அழைக்கூடிய சாமியப்பனாக்கருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் அந்த கவலை வேண்டாம் மகாராஜா. ஏன் மகாராஜா? என்னுடைய மனைவி சத்யாவதி 3வது கர்ப்பமாக கண்டாள். 3வது முறையாக? ஆமா மகாராஜா. எனக்கு தெரியாம எப்படி மகாராஜா? உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது உன்னை பார்த்து செய்ய முடியுமா? இல்ல, எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்வீங்க. நீ பணிவிடைகள் தான் செய்ய வேண்டும். ஆமா. அரண்மனை உள்ள வேலை வந்து உள்ள அரண்மனைக்குள்ள உனக்கு வேலையே கிடையாது. வெளியில வேலை தெரியுமில்ல? மன்னித்துக் கொள்ளுங்க மந்திரி. மகாராஜா, என் நாட்டை பற்றி, அதாவது என் மனைவி சத்யாவதியானவன் 3வது கர்ப்பமாக கண்டாள். வரும்பொழுது இது உல்லாசமாக உலகி கொண்டிருக்கலாமா? பார்த்து வந்தேன். என்ன வந்து அறிந்து வர வேண்டும். இதோ பார்த்து வருகிறேன். உண்மைதான் மகாராஜா. குழந்தை பிறந்து விட்டது. கட்டி காப்பதற்கு ஒரு ஆண்மகன் வந்து விட்டார். ஆண்மகன் தானே? குழந்தை பிறந்த சந்தோஷத்துல என்ன குழந்தைன்னு பார்க்காம ஆண்மகன் தானே? இல்லை, பார்த்து வருகிறேன் மகாராஜா. குழந்தை பிறந்தப்பட்டது கூறிய உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக தெரியுமா மகாராஜா? இந்த வீர மகிழ்ச்சி பட்டத்தை கட்டிக்காமதற்கு ஒரு ஆண்மகன் பிறந்துவிட்டான். அரசு கட்டி ஆள்வதற்கு ஆண்மகன் பிறந்துவிட்டான். மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் குழந்தை பிறந்துவிட்டது கூறியவை என்ன குழந்தைன்னு சொல்லவே இல்லை. நானா சந்தோஷத்துல பார்க்காம வந்துட்டு இருந்தேன் மகாராஜா. என்னுடைய மனைவியான மயக்கத்தை இருப்பார். மருத்துவ வச்சிருக்கல்லவா? ஆமா. அன்னவிடத்தில் என்ன குழந்தையை கேட்டு வர வேண்டும். அப்படி மந்திரி. ஏன் மந்திரியாரு? ஏன் 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 மந்திரி ஏன் சிரிக்கிற? ஆமா, உங்க ஊர்ல அழுத சிரிப்பாங்க. மங்களகார இடையில முக்காடு என்ன முக்காட்டுற? மகாராஜா, என்ன தலைப்பிள்ளையை சாவு கொடுத்த மாதிரி வாழ்ந்துட்டு வர்ற? என்ன இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்குள்ளேயுமே சாவு கொடுக்கும். பிறகு எதுக்கு நீ முக்காட விட்டு வந்த? என்ன குழந்தை என்று பார்த்து வருகிறேன் மன்னா என்று சொன்னபடி. இந்த முக்காட்டு காரணம் என்ன? என் மனைவி என்ன இருக்க? மனைவிலாம் நலமா என் இருக்கு. குழந்தை என்ன ஆகிவிட்டது? நலமாக இருக்கின்றார். ஏன் இந்த முகவாட்டம்? எப்படி சொல்வேன் மகாராஜா? என்ன எதுல சொல்லுவேன் மகாராஜா? அப்புறம் என்ன குண்டிலே மகாராஜா சொல்லுவாங்க மகாராஜா? வாயில தான் மகாராஜா சொல்ல வேண்டும். தங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆண் வாரிசு வேண்டும் என்று காவலோடு இருந்தீர்களே மகாராஜா. பிறகு மறுபடியும் 3வதாக தாங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து ஏமா ஏ இந்த வீர மகிழ்ச்சிப்படுத்த நீதி தவறு போய்விட்டேனா? சொல்லி போய்விட்டேனா? வாக்கு தவறு போய்விட்டேனா? இல்லை இல்லை
நாட்டுக்காகவே வாழ்ந்தவனார், மக்களுக்காகவே வாழ்ந்தவனார். இதுவரை உன்னை நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. முன்பதாக 2 பெண் குழந்தை, காளீஸ்வரி நாகேஸ்வரி சொல்லப்பட்ட குழந்தைகள். 3வது பிறந்த பெண் குழந்தை. ஆண் குழந்தை வரம் கேட்டதற்கு பெண் குழந்தை கொடுத்தேன், பெரு கவலைக்காக்கி விட்டாய். மந்திரி மகாராஜா, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் பெற்று வளர்த்து பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்து பருவமான பிறகு அழகான ஒரு பெண்ணையும் பார்த்து எனக்கு திருமணம் முடித்து வைத்து சாமியப்பா நாயக்கரே என்று பேராமத்தை சுட்டி திருமணம் முடிக்கும் காலகட்டத்தில் எனக்கு தெரியுமா? அடே, இந்த வீர மிகுதிப்பட்டதை நீதி தவறக்கூடாது, சொன்ன வாக்கு அழிந்து விடக்கூடாது, நீதி நேர்மை சத்தியம் தவறாமலே நீ வாழ வேண்டும் சொல்லிவிட்டேன். எல்லாம் ஆண்டு படித்து போய்விட்டார்களே, மாண்டு படித்து போய்விட்டார்களே. அனாதியாகவே இந்த வீர மிகுதி பட்டத்தில் கழுகெடுத்த குஞ்சு போலவே தவித்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன் மந்திரியர். தாய்மான செத்தங்க நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா, 7 ஜம்மும் அது மாறாது சொந்தம். தாய்மான செத்தங்க நான் அறிந்த தெய்வம், தாய்மான செத்தங்க நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போராதம்மா, 7 ஜம்மும் அது மாறாது சொந்தம், அது மாறாது சொந்தம். சாமி தூக்கம் போவதில்லை, கோடி பணம் வீழ்ந்து நிம்மதியும் தூக்கமில்லை, தாயுமாடியில் நான் தட வைக்க சொந்தமில்லை. சொல்வதே சொல்லத்தான் 100 வார்த்தை போதாதா, சொந்த தாத்தாய விட்டு மாறலையே. தாய் மனசு தங்கம் ஊட்டி வளர்த்தவரா உங்களுக்கு மறந்தவரா, ஊட்டி வளர்த்தவரா உணர்க்க மறந்தவரா, கட்டி கொடுத்தவரா கவலையிலேவா அவை நோய்மணியே. என்னை வளர்த்தா அன்னமே அன்னமே
அன்னை சொல்வதே அன்னமே அன்னமே அன்னை சொல்வதே சொல்லத்தான் நூறு வார்த்தை போதாதா ஏ சொந்தத்தா தாயை விட்டு மாறையே தாய் மனசு தங்கம் அடர்ந்த தெய்வம் கிடையாது ஏழு ஏழு ஜென்மம். அது மாறாது சொந்தம் மாறாது சொந்தம் மாறாது ஆண்டவன் என்னை கைவிட்டு விட்டான் பார்த்தாயடா. விதி, ஆண்டவனுடைய விதி. அல்லது தவித்துக் கொண்டிருந்தா பிறந்த பெண் குழந்தை ஆணாக மாறப்போகிறதா? நடப்பது நடக்கட்டும். முன்பதாக என்னுடைய பெண் குழந்தைக்கு பேர் சூட்டு விழாவையும் பிறந்தவளை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடலேவோ அதை விட கூடுதலாக இருக்க வேண்டும். பொன்னும் பொருளால் வழங்க வேண்டும். நாட்டு மக்கள் எதை கேட்கின்றார்களோ இல்லை என்று சொல்லாமலே வாரி வாரி வழங்க செய்கின்றார் சாமியப்ப நாயக்கர் என்று நமது சேவகனை வரவழைத்து பரசாத்து விட்டு அரண்மனை. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, விஜயபாதி பட்டணத்தை ஆளக்கூடிய சாமியப்ப நாயக்கிற்கு 3வது பெண் குழந்தை பிறந்ததால் யாரு எதை கேட்டாலும் இல்லைங்காமல் வாரி வழங்க